அருணோதய மலையின் அடிவாரத்தில் இருந்த ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல விக்னேஷ் சாதாரண இளைஞன், நல்ல மனசு, ஆனா பெரிய கனவு. இந்த மலைக்குட்டியின் மேல் அவன் பாதம், ஆனா மனசு ஏற்கனவே மேகங்கள்ல. அவன் அடிக்கடி வானத்தை நோக்கி பேசுவான், நீ எங்க இருக்க? அதுல எதுவும் வராது, ஆனாலும் அவன் கேட்கத்தான் செய்திருப்பான். தினமும் வானத்தை பார்த்து கடவுளை எங்கே இருக்கான்னு கேக்குறேன். என்ன போல் ஒரு மனிதன் இந்த உலகிற்கு என்ன செய்ய முடியும்? நீ தேடி வந்த பதில் உன் உள்ளின் அமைதியில் தான் இருக்கிறது. நீ தொடும் ஒவ்வொரு உயிரும் உன் வெளிச்சத்தையே உணரும். அது போதுமா? நீ ஏன் எனக்கு வெளியில தேடுற? நான் மனிதர்களுக்குள்ளதான் இருக்கேன். இப்போதான் பாக்குறேன். நீங்க யாரு? மனுஷனா? மனுஷன் நினைச்சால் மனுஷன், இறகு நீ கேள்வி கேட்கும் தெய்வம். என்னை விட எதுக்கு வந்தீங்க? விழிச்சிரு, விடியல் வந்து கொண்டிருக்கிறது. நீ யாரு? நீ தேடிக்கொண்டிருக்கும் விடதான் நான். பயப்படாதே விக்னேஷ், பதில் ஒண்ணுதான் இருக்குது. இந்த ஒளிமனிதன் விக்னேஷை பிடித்து நின்ற ஒரு கணத்தில் நகரம் தொலைந்து போச்சு. முதலில் பாறை சோலைகள் கீழே ஆற்றை காட்டினான். அடுத்து கடலுக்குள் மீன்களின் நடுவே மூச்சே இல்லாமல் நடக்க வைத்தான். காலம் நானும் பாட்டி உணவு என்று. தாத்தா, என்கிட்ட இதா இருக்கு, சாப்பிடுங்க. தேனே, இந்த சிறிய தருணம் இதுதான் கடவுளின் செயல். நிமிஷத்துக்காக எத்தனை நாள் இப்படி கோபம் பிடிக்க போறீங்க? இரு வீட்டுக்கும் ஒரே தண்ணி தான் குடிக்கிறோம். பேசி முடிச்சிட்டோம். அவங்க கை நீட்டினாங்க, நீங்களும் பிடிச்சிட்டோம். இனிமே எதுவும் நடக்காது. அப்படின்னா போச்சு. அம்மாரு கை சேர்ந்துருத்தேன், இப்போ நல்லா இருக்கும். அழகி, சிரிக்கிறியா? உன் சிரிப்பே அதுதான் கடவுள். அப்படின்னா கடவுள் எங்க இருக்கான்? நீ நல்லது செய்யும் நேரம் கடவுள் நீங்க தான். அந்த வார்த்தையோட ஒளி மறைந்தது. வீட்டுக்கு திரும்பிய போது விக்னேஷ் உணர்ந்தான், கடவுள் வானத்தில் இல்ல, மனிதனின் நேர்மையிலும் நல்ல செயல்களிலும் மறந்திருக்கான். இன்னும் ஒரு நாள் அமைதியா முடிக்க விட்ட நன்றி. நாளை கூட உன் கருணை வேண்டாம். நல்ல இரவு தாயே.